வணக்கம் மக்களே. பிக் பாஸ் லைவில் நைட்டு நடந்த விஷயங்கள் வரிசையாக தொகுப்பாக பார்த்துடலாம். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து தினேஷ் மற்றும் கூல் சுரேஷ் வந்து கார்டன் ஏரியாவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி நைட்டு லைட் எரியும்ல, அதில் எஸ்ஸில் லைட் ஆஃப் ஆயிடுச்சு. உடனே க்ளூ இன்ட்டு கொடுத்துட்டாங்கப்பா, இந்த வாரம் எஸ்ஸில் யார் இருக்கா அவங்க தான் எலிமினேஷன், எஸ் அப்படின்னும் போது சரவணன் விக்ரம் தான் இருக்கார். அவர் எப்படி எலிமினேட் ஆவார்? அவர் நாமினேஷனே இல்லை. ஐயோ போச்சே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கூல் சுரேஷ். அதில் வேறு இந்த வாரம் யார் எலிமினேட் ஆவாங்க தினேஷ் அப்படின்னும் போது கேட்குறாரு தினேஷ் கிட்ட. அவர் எனக்கு தெரிலனா, எத்தனை பேர் உள்ளே வராங்க எத்தனை பேர் வெளியே போகிறாங்கன்னே தெரியல, பட் ஒரு ஒயில்ட் கார்டு உள்ளே வருது அப்படின்றது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நாளைக்கு ஒரு வேளை டாஸ்க்கை தோற்றுருந்தா 2 ஒயில்ட் கார்டு 3 வெளியே போகிறதா இருக்கும் அப்படின்னும் போது யார் உள்ளே வரதுக்கு தகுதியாக இருக்குது அப்படின்னு யோசிக்கும் போது விஜயவர்மா வருவாரா? ஆனால் எல்லோ கார்டு வாங்கியிருக்கான், அவனை எப்படி வீட்டுக்குள்ளே கூப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இல்லைன்னா அனன்யா வருவாங்களா? இல்லை யுவேந்திரன் கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, யுவேந்திரன் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் ஒரு பக்கம் அங்கே போயிட்டுருக்கு. இது ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் வந்து ஸோ இங்கே சுமால் பாஸுக்கு வெளியே வந்து ஒரு பக்கம் வந்து பூர்ணிமா வந்து விஷ்ணுக்கு ஓட்டு போட்டாங்களாம். அந்த ஓட்டை பேஸ் பண்ணி ஒரு பக்கம் கலாச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் ஏன் விஷ்ணுவை டாஸ்க் காமிச்சிங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பூர்ணிமா வச்சு பயங்கரமாக ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை விட ஒரு பயங்கரமான ஃபன் பண்ணாங்க தெரியுமா மக்களே? என்னென்னா, செருப்பை தூக்கி அடிக்கும் ஒரு விளையாட்டு நைட்டில், அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 1:30 மணிக்கு மேலே அந்த விளையாட்டு விளையாடுறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, மாயா மற்றும் பூர்ணிமா 2 பேரும் ஒரே மாதிரி காஸ்டியூமை போட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருந்தா டைமில் பார்த்தீங்கன்னா செருப்பு தூக்கி அடிக்கிறாங்களாம். ஸோ மாயாவோட செருப்பு தூக்கி நான் ஹைட்டில் போடுறேன். ஸோ கரெக்டாக வந்து பிக் பாஸ் ஒரு ப்ராப்பர்ட்டி சைடில் இருக்கும் பார்த்தீங்கன்னா 4 வாலா, அதில் ஒரு வால் மேலே வால் கீழே போடணுன்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. உடனே மாயா வந்து சொல்கிறாங்க, ஏன் செருப்புலாம் போடாதீங்க, உங்கள் செருப்பை தூக்கி போடுங்க அப்படின்னா மாதிரி செருப்பை தூக்கி அடிக்கும்போது என்ன பண்ணுறாங்க, வால் டாப்பில் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கொயராக இருக்குது, வாலுக்கு டாப்பில் போயிட்டு செருப்பு மாட்டிக்கிச்சு. சரியான ஒரு பக்கம் ஷாக் ஆகிட்டாங்க. அவங்க போட நினச்சது ஒன்று, போய் விழுந்தது ஒன்று. அது பார்த்தோன்னே எல்லாரும் பக்கத்தில் இருந்த நிக்சன் ஜோவிக்கெல்லாம் விழுந்து சிரிக்கிறது நமக்கே செம சிரிப்பாக இருந்துன்னு வச்சுங்க. செருப்பு போய் மாட்டிக்கிச்சு. உடனே போய் 5000 ரூபாய் செருப்பு போச்சியா, 5000 ரூபாய் செருப்பு போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் புலம்புறாங்க. அதை ஏறி எடுக்கிறதுக்கு மாயா ஒரு பக்கம் அந்த பிக் பாஸோட வால் மேலே ஒரு ஏறுறாங்க, அடுத்து நிக்சன் ஒரு பக்கம் ஏறுறாரு. மாறி ஏறி கடைசியில் அந்த செருப்பு எடுத்தாங்க. தேவையா உங்களுக்கு? கேம் விளையாடுறது வேறு எதனா விளையாடணும், செருப்பு தூக்கி போட்டு விளையாடினா இப்படி தான் விபரீதத்தில் போய் முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உள்ள கிச்சன் ஏரியாவில் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. கூல் சுரேஷ், தினேஷ் மற்றும் விஷ்ணு. ஸோ கூல் சுரேஷ் கேட்குறாரு, இந்த வாரம் யார் எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் போது சொல்கிறாரு, அக்ஷயாவா இருக்கணும், ஆனால் அந்த பருத்தி மூட்டை வீட்டுக்குள்ளேயே இருக்குது, அது போகிற போக்க பார்த்தா நம்ம எல்லாரையும் வெளியே தள்ளிட்டு அது வீட்டுக்குள்ளேயே இருக்கும் போல இருக்குது, அந்த மாதிரி ஏதோ பண்ணுறாங்கண்ணே, அந்த மாதிரி தான் இருக்குது இது. ஸோ இது வெளியேறி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் யோசிக்கிறார். இல்லைனா பிராவோ ரேடியோ தான் வெளியே அனுப்ப போகிறாங்க, ரேடியோவுக்கு தான் அதிகபட்சமான சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வேறு நாளைக்கு பூகம்பம் டாஸ்க் வேறு இருக்குது, அதை தோத்தமான என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்றது தெரியல. வெளியே போயிட்டு வேறு இப்போ பூகம்பம் வேறு ஒன்று தோத்துட்டோம், உள்ளே ஒன்று வரப்போகுது, வர்றதும் ஒரு மிக்சராக வந்தால் என்னத்தை சொல்கிறது, வேஸ்ட்டு. ஆல்ரெடி இங்கேருந்து ஒரு மிக்சர் போய் உள்ளே வர்றதும் மிக்சராக இருந்தால் என்னத்தை சொல்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போகுது. அந்த இடத்துல ஒரு சில விஷயங்கள்லாம் உடைக்கிறாரு விஷ்ணு. என்னென்னா, ஸோ அவங்க கோடு வேர்டை டிஸ்கஸ் பண்ணி போடுறாங்கன்னா, குறிப்பாக வந்து என்னை வந்து ஜாக் ஃப்ரூட்டுன்னு எனக்கு பிடிச்ச பழம்னு சொன்னேன், அதை வச்சுலாம் ஓட்டு நாமினேஷன் போடுறானுங்க. அந்த டைமில் தினேஷன் சொன்னார், என்னை வந்து பேரிச்சம் பழம் இந்த மாதிரி வச்சு கோடு வேர்டை யூஸ் பண்ணி நாமினேஷன்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அதேமாதிரி அவனுங்க தெளிவாக பிளான் பண்ணி தானே ஓட்டு அடிக்கிறானுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்க ஒரு பக்கம் குழுவாக இருக்கானுங்க, புள்ளிங்க. அங்கே குழுவாக இருந்து பார்த்தீங்கன்னா மணி ரவி நம்ம கம்பல்சரி நாமினேஷன் எடுத்துகிட்டு வந்தானுங்க பார்த்தியா, அவங்க 2 பேர் அடிக்கிறானுங்க, ஆனால் ஓட்டு போட முடியல. பட் இவங்க 4 பேர் சேர்ந்து அவங்கள கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு வரணும், ஓட்டிங் ப்ராசஸில் எடுத்துகிட்டு வரணுன்ற மாதிரி பிளான் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்கன்னா நம்ம பார்த்து உஷாராக இருக்கணும், அவனுங்கிட்ட மாட்டிடக்கூடாது, சிக்கிடக்கூடாது அப்படின்ற மாதிரி விஷ்ணு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ உடனே சொல்கிறாரு, இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு பூர்ணிமா போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கூல் சுரேஷ் கணிக்கிறாரு. எல்லாம் அவங்க தரப்பில் யார் யார் மாட்டுறவங்களோ வெளியே போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அடுத்தது விஷ்ணு வேறு சொல்லார், நம்ம எல்லாமே நம்ம புது பேர் வைக்கிறோன்னா, புண்ணாக்கு, தவிடு, அப்புறம் பருத்தி முட்டை, இந்த மாதிரி பேரை வச்சு நம்ம அவங்கள டேரெக்டாக அடிப்பி இந்த மாதிரி பேசுகிறோம், ஓகேங்களா? இந்த மாதிரி அடுத்த வாட்டி நம்ம பேசி வச்சுக்கிறோம், அவங்க தான் கோடு வேர்டு யூஸ் பண்ணுவாங்களா, நம்மளும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் விஷ்ணு போகிறாரு. இது ஒரு பக்கம் போக அடுத்து இவங்க 2 பேர் கிளம்புனாங்களா, விஷ்ணு அண்ணன் மணிச்சந்திரா வர்றாரு. மணிச்சந்திரா கிட்ட சொல்லார், எப்பா பார்த்துருப்பா, உங்கள் 2 பேரை தான் மெயின் டார்கெட்டில் வச்சுக்கிட்டு எல்லா நாளும் உங்களை தான் அடிக்கணுன்ற மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க அந்த கேங்கு, நீ பார்த்து அதுக்கேற்ற மாதிரி விளையாடு அப்படின்றாங்க. எங்கள் 2 பேரையும் பிரித்து போட்டாவே தப்பிச்சிருவோம் போல இருக்குது, ஒன்றா இருக்கிறதே எங்களுக்கு ரிஸ்க்காக தான் இருக்குது, பிரித்து போட்டால் அதுக்கேற்ற மாதிரி கேம் விளையாடி இது பண்ணலாம், பட் இந்த மாதிரி கோடு வேர்லாம் யூஸ் பண்ணுறாங்கடா, நீ கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் விஷ்ணு பயங்கரமான அட்வைஸ் போட்டுட்ருக்காரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நைட்டு லைவில் நடந்துகிட்ருக்கு. பார்க்குறதுக்கு ஒரு பக்கம் ஃபன்னாக இருந்தாலும் எனக்கு அந்த பூர்ணிமா செருப்பு தூக்கி போட்டு தாங்க அல்டிமேட்டாக இருந்தது. உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள்.